ஆல்ரைட், இது வீக் ஒன்னோட ரிவ்யூ. அதாவது இதோட ரிவ்யூ மட்டும்தான், இந்த முதல் வாரத்தோட ரிவ்யூ மட்டும்தான். ஸோ மித்தது எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிடுறேன், ஸோ தட் இட் won't confuse. டன். கீழே இருக்கிறதையும் ஹைட் பண்ணிடுறேன், ஸோ தட் இட் won't confuse. Just going to focus on week 1 only. All right. If you are following, you know, I'm actually trying to bring back the strong routine in my life, which can withstand chaos and rapid change. என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்பில் பல விஷயம் மாறினாலும் மாறிக்கிட்டே இருந்தாலும் சில விஷயம் வந்துட்டு மாறக்கூடாது, நோ மேட்டர் எந்த சேஞ்ச் ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கேன். அது வந்துட்டு இட் ஹேட் டு பி ஸ்டேபிள் ஃபார் நாட் ஓன்லி திஸ் இயர், ஃபார் தி அப்கமிங் இயர்ஸ். அது 10 இயர்ஸ் ஆனாலும் சரி, 20 இயர்ஸ் ஆனாலும் சரி, இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், போரிங்காகவும் இருக்கணும், முக்கியமாக ப்ரிடிக்டபிளாக இருக்கணும். போரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூனோ இஃப் திங்ஸ் ஆர் போரிங், தட் மீன்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் வாட் இஸ் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறனால. ஸோ சிஸ்டம் ஷுட் பி போரிங். ஓகேங்களா? டன். ஸோ தட்ஸ் ஐம் பில்டிங். ஸோ இப்போதைக்கு நான் அதை உருவாக்கி ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு ஒரு லைன் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுதான் என்னோட டியர் 1 ஃபோக்கஸ் லிஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன். லாஜிக் அண்ட் மெத்தடாலஜி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் இருக்கும். ஸோ ஒய் இஸ் தட் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இஃப் யூ ஆர் நியூ அப்படின்னா நான் சிம்பிளாக ஒவ்வொரு ஜிஸ்டாக ஒன் லைனராக சொல்லி டக்குன்னு நான் ப்ரொசீட் பண்ணிடுறேன். ஆல் ரைட். ஸோ பேசிக்காக திஸ் இஸ் த ட்ராக்கர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 7 டேஸ். ஜூன் 1லேருந்து எடுத்திங்கன்னா இதுதான் முதல் 7 நாளைக்கான ட்ராக்கர். இது தான் ட்ராக்கர். ரொம்ப சிம்பிள். ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட்டட். ஜஸ்ட் அ ஹேபிட் ட்ராக்கர். பண்ணலைன்னா பண்ணலை, அவ்வளோதான். ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் மோஸ்ட்லி இதில் நான் ஆட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள். பண்ணால் டிக்கு, பண்ணலைன்னா டிக் இல்லை, அவ்வளோதான். ஆக்சுவலாக இட் டசன்ட் கேப்சர் எவ்ரி திங், பட் ஃபார் நவ் திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ. சரிங்களா? ஆல்ரைட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி I'll show you this. I have a huge plan. சரிங்களா? ஒரு இதை கொண்டு வரக்கு வந்துட்டு ஐ ஹாவ் அ ஹியூஜ் பிளான். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ஹேபிட்டை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. நிறைய இஷ்யூஸ் இருக்கும். யூ தூரத்துலேருந்து பார்த்தா இவ்வளோதானே அப்படின்னு இருக்கும். பட் அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும் இதோட ரூட் காஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு, ஒரு சின்ன சின்ன விஷயமும். ஸோ I would recommend only 2 things. Gentleness. Treat yourself very very gentle. If you force yourself na எவ்வளோ நாள் ஃபோர்ஸ் பண்ண முடியும்? ஒரு நாள், ஒரு வாரம், இல்லை ஒரு வருஷம், then you will break. But if you understand why this has a friction value, இதோ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஃப்ரிக்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஃப்ரிக்ஷன் கேன் பி பெயின், டிஸ்கம்ஃபர்ட், டயர்ட்னஸ், லேசினஸ், லோ மோட்டிவேஷன் ஆர் நாட் கேரிங், சிம்பிளி நாட் கேரிங். இது எல்லாமே ஃப்ரிக்ஷன் தான் உள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாஸ்க்கு நீங்கள் போடுறீங்க, ஐ மீன் ஒரு லைன் ஐட்டம் அங்கே இருக்குது, ஒரு பிஹேவியரை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அது எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸ் ஒரு நாள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணுறீங்க, பட் தட்ஸ் நாட் ஹேப்பனிங். why is that? Extremely simple, but it is not happening. Why is that? So அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஃப்ரிக்ஷன் ஸ்கேல். ஸோ we'll be discussing more on that. So one by one வருவோம். சரி, ஆல்ரைட். நான் 6:30 மணிக்குள்ளே எந்திரிச்சிடணும். பிகாஸ் என்னோட டே வந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் ஏர்லி. அப்போ தான் நான் ஜிம் போக முடியும், அப்போ தான் நான் வந்துட்டு என்னோடய ஃபாதர்லி டியூட்டிஸ் எல்லாம் முடிக்க முடியும், அப்போ தான் நான் ஒர்க்குக்கு கிளம்பணும், அப்போ தான் வந்துட்டு எனக்குன்னு கொஞ்சமாக டைம் கிடைக்கும். ஸோ தட் ஐ கேன் சிட் ஃபார் டு ஸ்டடி சம்திங் விச் ஐ ப்ரீ பிளான்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஐ நீட் டு வேக் அப் ஏர்லி. ஆனால் 6:30 ஏர்லியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் திஸ் இஸ் ஃபார் மீ ரைட் நவ், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. இப்போதைக்கு நான் 6:30 அச்சீவ் பண்ணுறது தான் என்னோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நோ வேக்கப்ஸ் இன் பிட்வீன். லாஸ்ட் நைட் நான் தூங்கியிருக்கும் போது பாத்ரூம் ட்ரிப்ஸுக்கோ இல்லை
டப்புன்னு வந்துட்டு ஸ்நாக்ஸ் பசிக்குதோன்னு சொல்லிட்டு, இல்ல டக்குன்னு வந்துட்டு யூடியூப் ஏதாவது ஒரு படம் பார்க்கணும், ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் எந்திரிக்கக்கூடாது. ஸோ அந்த ஹேபிட் முன்னாடி இருந்தது. இது வந்து கன்டின்யூ ஆகக்கூடாது. பிகாஸ் ஸ்டெப் 1 என்ன சொல்லியிருக்கேன்? ஃபிக்ஸ் ஸ்லீப். ஸோ என்ஷூர் தட் தெர் இஸ் நோ பிரேக்கேஜ் இன் ஸ்லீப்பிங். ஸோ நோ வேக்கப்ஸ் இன் பிட்வீன் அண்ட் நோ கெஃபைன் ஆஃப்டர் 11 AM. ஏன்னா கெஃபைன் ஹேஸ் ஹாஃப் லைஃப் டைம். நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் அது உங்களோட பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து வெளியே போகும். இல்லாட்டி லிங்கரிங் ஆகிட்டே இருக்கும். லிங்கரிங் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், குவாலிட்டியாக இருக்காது. மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் டி, ஃபிஷ் ஆயில், சீட் மிக்ஸர். சீட் மிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா, சியா, ஃப்ளாக்ஸீட் எடுத்துகிட்டு இருக்கணும். எல்லாமே ஒன்றா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டேஸ்ட் கன்றாவியாக இருக்கும். எதுலையோ ஒன்று எடுத்தால் கூட ஓகே. தட்ஸ் அ ஹோல் கான்செப்ட். எகெயின் உங்களுக்கு நான் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா த லாஜிக் பிஹைண்ட் இஸ் நாட் அபவுட் நியூட்ரிஷனல் வேல்யூ. அந்த ஃப்ளாக் சீட்லேருந்து இந்த சியா சீட்டில் இருக்கிற ஒமேகா 3யோ இல்லை அதில் இருக்க ப்ரோட்டீனோ இல்லை அதில் இருக்க மினரல்ஸோங்கிற கான்செப்டே இல்லை. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ட்ரேஸ் லெவல். ஒன்றும் இம்பேக்ட் பண்ணிடாது நம்மளை. ஸோ அதுக்காக நான் எடுக்கல. அதுக்காக எடுக்கிறதுக்கான வேல்யூ வந்து வயிறு வந்து ஃபுல்லாக்கிக்கும் டக்குன்னு. அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால ரெஸ்ட் ரூம் வந்துட்டு வித்தவுட் எனி எஃபர்ட்டில் போகும். அண்ட் யூ வில் ஹாவ் அ குட் பவல் கண்ட்ரோல். அண்ட் ஸோ த லாஜிக் இஸ் டு ஹாவ் குட் பவல் கண்ட்ரோல். தட்ஸ் ஆல். ஸோ அதுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கணும். அண்ட் எகெயின் இன்னொரு சொல்கிறேன், வேண்டாம். த லாஜிக் இஸ் டு ஹாவ் குட் பவல் கண்ட்ரோல் பிகாஸ் என்னோட டயட் சரி. என்னோட டயட்டில் வந்துட்டு ஹை ஃபேட் அண்ட் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி, லெஸ் இன் ஃபைபர். அதனால ஐ மைட் நீட் டு ஹாவ் சம்திங் லைக் திஸ் ஸோ தட் ஐ ஹாவ் அ குட் பவல் கண்ட்ரோல். சரிங்களா? டன். ஹரஹச்சிபு 70%, 80% தான் சாப்பிடணும். மீதி 20% லீவ் ரூம், டோன்ட் டூ எனி திங், ஜஸ்ட் கீப் இட் எம்டி அப்படிங்கிறது. அது ஏன் இந்த இடத்துல நான் கொண்டு வரேன் அப்படின்னா, அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஸ்லீப் வந்து குவாலிட்டியாக இருக்கும். யூ வில் நாட் ஹாவ் எனி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. அண்ட் ஸ்லீப் பிஃபோர் 10:15 PM. The most important thing, as you can see in my tracker, out of 7 days only 1 day I have performed it. ஏன்னா சீக்கிரம் தூங்கினா தான் என்னால் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஸோ தட் இஸ் த திங். நவ் வி ஆர் கோயிங் டு அனலைஸ் வாட் ஹேப்பன் இன் திஸ் 7 days அப்படிங்கும்போது. ஓகே, ஒரு ஜென்டில் நோட் ஃபார் யூ. ஹேபிட் ட்ராக்கிங் இஸ் இட் செல்ஃப் அ லைன் ஐட்டம். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் இதுக்கு நீங்கள் கேர் எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு யூ கேன் சி எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப். ஓகேங்களா? ஸோ ஹேபிட் ட்ராக்கிங் இட் செல்ஃப் ஷுட் பி அ லைன் ஐட்டம் ஃபார் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் யூ கோச்சிங் டைரக்ட்லி அப்படின்னா ஐல் புட் திஸ் அஸ் அ ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம். ட்ராக் பண்ணிங்களா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறத லைன் ஐட்டமாக நான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரைட். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1 ஃபார் யூ டு கீப் இன் மைண்ட். அண்ட் ரெண்டாவது விஷயம், do not ever manipulate the tracker. ஏன்னா இதில் ஜெயிச்ச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வேர் த என்ன சொல்கிறது ஃப்ரிக்ஷன் இஸ், எங்கே ஹோல் இருக்குது, எதனால் அது டிலே ஆகுது அப்படிங்க. இட்ஸ் பியோர்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸஸ் ஒன்லி. ஸோ இதில் ஒன்று மறந்துட்டிங்கன்னா, அது நீங்கள் பண்ணீங்களா பண்ணலையா ஞாபகம் இல்லைன்னா புட் 0 ஒன்லி. டோன்ட் டூ எனிதிங். சரிங்களா? அண்ட் டோன்ட் அட்டாச் யுவர் செல்ஃப் டு த ட்ராக்கர். அதில் ஈகோவோ இல்லை ப்ரைடோ இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் அதில் ஒரு கெத்தோ அதில் எதுவுமே கிடையாது. டோன்ட் அட்டாச் யுவர் ஐடென்டிட்டி இன் யுவர் ட்ராக்கர். ட்ராக்கர் ஷுட் பி ட்ராக்கர். அவ்வளோதான். இட்ஸ் அனலிட்டிக்கல். அப்படி. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ ஃப்ரிக்ஷன் ஸ்கேல் 6:30 AM எந்திரிக்கணும். எனக்கு எவ்வளோ அப்படின்னா அவுட் ஆஃப் 10க்கு 6. அது கொஞ்சம் கஷ்டம். எப்படிடா அலாம் இல்லாமல் எந்திரிக்கணும், ஏன்னா பாப்பா தூங்குறாங்க. அலாம் வச்சுட்டு இருந்தால் அவங்க எந்திரிச்சிடுவாங்க. அப்படிங்கும் போது ஐ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதனால எனக்கு வந்துட்டு 6 அவுட் ஆஃப் 10க்கு 6 அது கொஞ்சம் ஹார்ட் எனக்கு. சரிங்களா? மீதி எல்லாம் வந்துட்டு வேக்கப், நோ கெஃபைன் ஆஃப்டர் 11 AM. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது. ஏன்னா என் ஜாப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். ஸோ அப்படிங்கும்போது டக்குன்னு எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன். அண்ட் இப்போது எனக்கு கெஃபைன் டாலரன்ஸும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிறையா எடுத்து 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 எனக்கு கெஃபைன் டாலரன்ஸும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது எவ்வளோ எடுத்தாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ 11க்கு மேலே போயிடுச்சுனாலே எனக்கு கொஞ்சம் தோணும், குடிச்சிருக்கலாமோ, கொஞ்சம்
இன்னும் ஒரு 2 சாஷெட் சாப்பிடலாமோ? அப்போ சாப்பிட்டா கொஞ்சம் எனக்கு நம்ம கொஞ்சம் இந்த டாஸ்க் எல்லாம் டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ இட் இஸ் ஃபார் மீ 8. ஓகேங்களா? அண்ட் மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் டி இதெல்லாம் வந்து 5 தான். ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை நான் பாப்இன் பண்ணணும். எகெயின் மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் டி எதுக்கு எடுக்கிறேன், என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஆர் மேபி இதுக்கப்புறம் இருக்க வீடியோன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஸோ ஷூர். மேபி யூ கோ இன் டு தட் ஆர்டர் யூ வில் ஃபைண்ட் இட். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஐ டேக் இட் டசன்ட் மீன் யூ ஷுட் டேக் இட். இதோட லாஜிக் பிஹைண்ட் வேற இருக்கு. ஐ எம் நாட் ரிலையிங் ஆன் சப்ளிமெண்ட்ஸ், ஐ எம் ரிலையிங் ஆன் ஃபுட் ஒன்லி. அது ஃபார் சம் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஐ மைட் நீட் திஸ், அதனால ஐ எம் டேக்கிங் இட். ஓகே, டன். ஸோ சீட் மிக்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்துட்டு 7 போட்டிருப்பேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையிலே எடுத்து ஊற வச்சிருந்தா மட்டும்தான் நான் நைட்டு வந்து என்னால் சாப்பிட முடியும். சம்டைம்ஸ் காலையில் இருக்க ப்ரெஷரில் இது பண்ணும், அது பண்ணும், இது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஞாபகம் இருக்கும், பண்ணணும்னு தோணும், ஆனால் பண்ண மாட்டேன். ஸோ அதனால ஊற வைக்காதனால ஆப்வியஸாக எனக்கு இருக்காது. ஊற வச்சா தான் அதை நான் சாப்பிடணும், ஊற வைக்கலைன்னா அதை சாப்பிடக்கூடாது. ஸோ அதை மிஸ் பண்ணுறதுனால இதை நான் மிஸ் பண்ணிடுறேன். அதனால இட் இஸ் லைக் இது வந்து 7 அவுட் ஆஃப் 10க்கு எனக்கு வந்து 7 ஐ ஃபீல் இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு. ஹரஹச்சிபு சம்டைம்ஸ் ஐ வில் ஓவர் இட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டேங்க, இட்ஸ் ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கும்போது so many mails, so many rejections, so many drawbacks, multiple conversation with complex personality, uh, difficult conversations. You just want to end your day and have a good meal. எவ்வளோ ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் அ கம்ஃபர்ட் மீல் அப்படிங்கும்போது அதில் லிமிட் எனக்கு வைக்கும் போது கொஞ்சம் எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஹரஹாச்சிபுவை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ தட் ஃபார் தட் இட் இஸ் 7. ஆல் ரைட், ஃபைனல் 10:15 PM. இங்கே தான் என்னோட ரொம்ப கஷ்டமான ஆக்டிவிட்டியாக இருக்குது. 10ல் 9 இப்போதைக்கு நான் ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் லேட்டாக தூங்கி பழகிட்டேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ஃபர்ட்டுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுனா டிவி இருக்கணும், மூவி பார்த்துட்டு ஃபேமிலியோட ஜாலியாக சாப்பிடணும். ஏன்னா இவ்வளோ காலையில் ஃபுல்லாக கஷ்டப்பட்டது எதுக்கு, இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான். அப்படிங்கிறதுக்காக ஐ வில் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் தட். ஸோ எனக்கு இப்படி இருந்தால் தான் ஐ வில் ஃபீல் ஹாப்பி. படம் பார்த்துட்டே தூங்கணும். அப்போ படம் எப்போ சப்போஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா ஐ வில் பி வேக்கிங் அப் 11:30 ஆகிடும். ஸோ அப்போது இட்ஸ் அன்கண்ட்ரோலபிள். ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. எந்த படம் பார்க்குறேனோ அந்த படம் பொறுத்து. படம் போரிங்காக இருந்ததுன்னா டக்குன்னு தூங்கிடுவேன். படம் போரிங்காக இல்லைன்னா இட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு 11:30. ஸோ வேர் இஸ் த கண்ட்ரோல் ஹியர்? இதுக்குன்னு நான் தனியாக உட்காந்து நான் போரிங் ஃபில்ம்ஸை உட்காந்து பார்க்க முடியுமா? ஸோ திஸ் வாஸ் த ஸ்ட்ரகிள். இந்த ஒரு ஸ்கிரிப்டில் நான் இருக்கேன். அதுதான் இதை நான் உடைக்கணும். சரிங்களா? ஆனால் ஜென்டிலாக உடைக்கணும். ஐ கான்ட் ஜஸ்ட் பிரேக் இட் ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டேங்கிறது உங்களோட வில் பவர் இல்லாத டைம். உங்களோட எனர்ஜி பேட்ரி வந்துட்டு இட்ஸ் நியர்லி 0. அப்படிங்கும்போது யூ வில் ஒன்லி லிசன் டு யுவர் செல்ஃப் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஸோ azar at 9 AM is not equal to azar at 9 PM. So uh, that's the thing. All right. Now the next thing. So இது friction scale. Okay, again. So இப்போ friction scale முடிச்சாச்சு. இப்போ what really happened அப்படிங்கிறது பார்ப்போம். Wake up before 6:30 AM. June 1 பண்ணலை, June 2 பண்ணலை, June 3 பண்ணியிருந்திருக்கேன், அண்ட் June 4 பண்ணியிருந்திருக்கேன், அண்ட் June 15 6 AM எந்திரிச்சிருக்கேன். 6:30க்கு போட்டிருந்திருக்கேன், பட் 6 AM எந்திரிச்சிருக்கேன். June 6 AM எந்திரிச்சிருக்கேன். அண்ட் June 7 woke up at 5:30, slept at 12:15, movie night. Okay, all right, I will explain. Done. Here behavior was executed but not properly.
12:15க்கு தூங்கி 5:30க்கு எந்திரிக்கிறதுல வாட்ஸ் பாயிண்ட்? ஓகே, டன். வேக் அப் இன் பிட்வீன். எந்த இடத்துலையுமே நான் வந்துட்டு எந்திரிக்கல. எந்த இடத்துலையுமே நான் இடையில இன்டரப்ட் பண்ணி எந்திரிக்கவே இல்லை. இஃப் ஐ ஸ்லெப்ட் அப்படின்னா ஐ ஸ்லெப்ட் கண்டினியூஸ்லி. ஆல் ரைட். நோ கெஃபைன் ஆஃப்டர் 11 AM. ஆல் ரைட். ஸோ மண்டே அதை நான் பண்ணலை. ஏதோ ஒரு வகையில் ஐ ஹாவ் டேக்கன் இட். ஐ மைட் நீடட் இட். மண்டே always a tough day. So I think I have taken it. Wednesday I have taken it. ஸோ இந்த 2 நாள் தான் நான் ஐ ஹாவ் டீவியேட்டட் ஃப்ரம் மை ஸ்டிப்புலேட்டட் டைமிங். ஸோ இதுக்குள்ளே நான் பண்ணக்கூடாதுங்கிறத 2 நாள் நான் டீவியேட் பண்ணியிருந்திருக்கேன். ஆல் ரைட், அண்டர்ஸ்டுட். ஓகே. மெக்னீஷியம் மண்டே பண்ணலை, டியூஸ்டே பண்ணலை, வெனஸ்டே பண்ணலை, தேர்ஸ்டே பண்ணியிருந்திருக்கேன், ஃப்ரைடே பண்ணலை, சாட்டர்டே பண்ணியிருக்கேன் அண்ட் சண்டே பண்ணியிருக்கேன். ஆல் ரைட். ஸோ டன். ஸோ சேம் ஃபார் பொட்டாசியம். அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே. பொட்டாசியம் வந்துட்டு ஃபுல் டைரெக்டாக எதுவுமே பண்ணல. லாஸ்ட்டாக வந்து சண்டே தான் பண்ணியிருந்திருக்கேன். ஆல் ரைட், நவ் ஐ ரிமெம்பர். ஐ கேன் டெல் யூ வை. ஓகே. மெக்னீஷியம் வந்துட்டு நான் முன்னாடியே நான் டிசைட் பண்ணிட்டேன் எவ்வளோ டோசேஜ் எடுக்கணும், எவ்வளோ எனக்கு தேவைப்படும். அதர் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் நேச்சுரல் சோர்சஸ் மெக்னீஷியம் என்ன அப்படின்னு. பொட்டாசியம் என்னென்னா ஐ பின் இக்னோரிங் ஃபார் 6 months. பொட்டாசியம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. பட் நான் இந்த ட்ராக்கர்லாம் உருவாக்கும் போது தான் ஐ வாஸ் கிரியேட்டிங் ஒன் அதர் வீடியோ வேர் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் அடாப்டிவ் நியூட்ரிஷன். எனக்கு என்னெல்லாம் வேணும், எதனால் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஹோல்சம் வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஐ அண்டர்ஸ்டுட் தட் நான் இவ்வளோ நாளாக பொட்டாசியமை நான் இக்னோர் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு. எகெயின் யூ மைட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட். நான் ஏன் பொட்டாசியம் எனக்கு வேணும் அப்படின்னு. இட் ஷுட் நாட் அப்ளிகபிள் டு யூ. நீங்கள் ஃபுட்லேயே எடுக்கலாம். எனக்கு நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டூயிங் ஃபாஸ்டிங். ஐ எம் டூயிங் லைக் 17 hours ஆஃப் ஃபாஸ்டிங் a day. ஸோ வேர்வேல நிறையா போகும். அது என் ஃபுட்டில் நான் வந்துட்டு அஃப்கோர்ஸ் என்னால் ரெப்ளனிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஐ எம் டேக்கிங் பொட்டாசியம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண நாளே சண்டே தான். அப்போ தான் எனக்கு கிளாரிட்டியே கிடச்சிருக்கு. ஸோ ஒன் குட் திங் இஸ் ஐ ஹாவ் ரியலைஸ்ட் இவ்வளோ நாளாக நான் அதை பண்ணலை அப்படின்னு. அண்ட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது 6 மாதமாக இது போயிட்டு இருந்திருக்கு. ஐ பின் இக்னோரிங் திஸ் supplementation for very long period of time. It's better I realized it now. Better than பண்ணவே இல்லைங்கிறதுக்கு பதிலாக லேட்டாக ஆச்சு ரியலைஸ் பண்ணனே, அது ஒரு சந்தோஷம். டன். தட் இஸ் அ குட் திங் தட் ஹேப்பன். விட்டமின் டி. விட்டமின் டியில் 2 கான்செப்ட் தான். ஒன்று நீ அதை எடு, இல்லாட்டி ஐ மீன் ஒரு சப்ளிமெண்ட் ஒரு கேப்சூல் எடு, இல்லாட்டி யூ ஷுட் ஹாவ் அ 15 minutes ஆஃப் சன்லைட். தட்ஸ் ஆல். ஸோ அப்படிங்கும்போது மண்டே பண்ணியிருக்கல, டியூஸ்டே ஆஃபீஸுக்கு போயிருந்திருக்கேன். ஸோ தட் இஸ் அக்கௌண்டபிள். வெனஸ்டே பண்ணலை, தேர்ஸ்டே எடுத்திருந்திருக்கேன் அண்ட் ஃப்ரைடே பண்ணலை அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபைன். ஃபிஷ் ஆயில். மண்டே ஃபிஷ் சாப்பிட்டு இருந்திருக்கேன், டியூஸ்டே ஃபிஷ் ஆயில் எடுத்துருந்துருக்கேன் அண்ட் வெனஸ்டே எதுவுமே பண்ணலை. தேர்ஸ்டே வந்து ஃபிஷ் ஆயில் எடுத்துருந்துருக்கேன். சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபிஷ் எடுத்துருந்துருக்கேன். தட்ஸ் ஆல். சீட் மிக்ஸ். ஆல் ரைட். பார்த்தீங்கன்னா மண்டே பண்ணலை, டியூஸ்டே பண்ணலை, வெனஸ்டே பண்ணலை, தேர்ஸ்டே ஐயோ இவ்வளோ நாளாக பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாச்சும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரியலைசேஷனே தேர்ஸ்டே தான் எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஐ ஷுட் கேப்சர் இட் அப்படிங்கும் போது. ஸோ மேபி ஐ வில் ரியலைஸ் தட் பவல் கண்ட்ரோல் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ திஸ் இஸ் வை அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ தட் இஸ் வை. டன். அப்புறம் மறுபடியும் ஃப்ரைடே மறுபடியும் என்னோட பழைய இன்கன்சிஸ்டன்ட் ஹேபிட் வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த 3 நாளாக பண்ணாத இன்கன்சிஸ்டன்ட் ஹேபிட் மறுபடியும் ஃப்ரைடே எனக்கு வந்திருக்கு அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹரஹச்சிபு. ஃபஸ்ட்டு 4 days அதை பற்றி நான் கண்டுக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு 4 days நான் கண்டுக்கவே இல்லை.
ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும்தான் ஐ வாஸ் ப்ராக்டிஸிங் இட். Sleep before 10:15 p.m. The most important thing about this 7 days tracker பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஒரே ஒரு நாள் தேர்ஸ்டே மட்டும்தான் ஐ ஸ்லெப்ட் சூனர். மீதி அவுட் ஆஃப் 7 டேஸில் 6 days அந்த ஆக்டிவிட்டியை நான் பெர்ஃபார்ம் பண்ணல. தட்ஸ் குட். நவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை. ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ ட்ராக்கரை நம்ம இப்படி தான் பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வாட் இஸ் அனலிட்டிக்கலாக என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தாச்சு. Alright, what is working? The system gained momentum throughout the week. The tracker stayed relatively sparse during the first few days and became noticeably more consistent from Thursday onward. This suggests one of two possibilities. Okay, first இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆல்ரைட். ஆக்சுவலாக இது பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்ரைட், கவனிச்சிங்கன்னா முதல் நாளில் என் ட்ராக்கர் வந்துட்டு இப்போ தான் நான் வந்துட்டு அறிமுகம் ஆகுது எனக்கு. ஓகே, இப்படி இனிமேல் நம்ம இப்படி லைஃப்பை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இப்போ தான் எனக்கு அறிமுகம் ஆகுது. ஐம் ஜஸ்ட் கெய்னிங் த மொமெண்டம். முதல்ல 2, ரெண்டாவது 2, மறுபடியும் 2, மறுபடியும் 8, அப்புறம் 4, அப்புறம் 8, 9. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் இட் கம்ஸ் டு ரியல் லைஃப். ரியல் ட்ராக்கர் லுக்ஸ் லைக் வந்துட்டு எடுத்தோடனே பிக்சர் பர்ஃபெக்டெல்லாம் இருக்காது. இட் வில் டேக் டைம். இட் வில் டேக் யூனோ இட் வில் பி இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு என்ன வேணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆகாது. இட் வில் டேக் டைம். ஸோ ஆஸ் லாங் அஸ் இட் கீப்ஸ் ப்ரொக்ரெஸிங், தட் இஸ் குட். ஸோ வி ஹாவ் கெய்ன்ட் மொமெண்டம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்துட்டு ஸ்பார்ஸாக இருந்தது, பட் நோட்டிசபிளி மோர் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் ஃப்ரம் தேர்ஸ்டே ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு. திஸ் சஜஸ்ட் ஒன் ஆஃப் டூ பாசிபிலிட்டிஸ். ஐ வாஸ் லேர்னிங் த சிஸ்டம் அண்ட் பிகமிங் மோர் எங்கேஜ் அண்ட் த ட்ராக்கர் இட் செல்ஃப் பிகமிங் அ ஹேபிட் ஆஸ் அ வீக் ப்ரோக்ரஸ்ட். போத் ஆர் பாசிட்டிவ் சிக்னல்ஸ். ஒன்று, நான் இப்போ தான் இந்த சிஸ்டம், இந்த தான் ப்ரோட்டோகால், இதுதான் வந்துட்டு நான் இனிமேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், உள்வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு, விச் இஸ் அ குட் திங். அதை நான் கேர் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அது வரைக்கும். அண்ட் த ட்ராக்கர் இட் செல்ஃப் பிகமிங் அ ஹேபிட். ஓகே, உட்காந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் ட்ராக்கரை ஃபில் பண்ணணும், அதை நீங்கள் அடுத்த நாள் போடக்கூடாது அப்படிங்கிறத ஐ ஹாவ் கெப்ட் இட் அஸ் அ ஹேபிட் அஸ் வெல் அப்படிங்கிறதை நான் இதில் வந்துட்டு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ போத் ஆர் பாசிட்டிவ் சிக்னல்ஸ். ஓகே, அகெயின் ஃப்ரிக்ஷன் சிக்னல் ஸ்கேல் இஸ் வேல்யூபிள். எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஹேபிட்டுமே அவ்வளோ கஷ்டமான ஹேபிட் இல்லை. இட்ஸ் அபவுட் பர்ஃபார்ம் பண்ணுறது தான். அசைனிங் அ ஃப்ரிக்ஷன் ஸ்கோர் டு ஈச் ஹேபிட் ஃபோர்ஸஸ் ப்ரையாரிட்டைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 6 இல்லை 7 லைன் ஐட்டம்ஸில் வெரி இம்பார்ட்டண்ட் வந்து 3 விஷயம் தான். மீதி எல்லாமே பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, செகண்டரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இஸ் ஸ்லீப் பிஃபோர் 10:15 p.m. அது வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்துட்டு வேக்கப் அட் பிஃபோர் 6:30 a.m. அண்ட் கெஃபைன், நோ மோர் கெஃபைன் ஆஃப்டர் 11 a.m. ஸோ இது 3 தான் இருக்கிறதுலே வெரி 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 இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாம் செகண்டரி தான். ஸோ அந்த ப்ரையாரிட்டேஷன், அந்த ஃப்ரிக்ஷன் ஸ்கேலில் இட்ஸ் அ குட் திங் தட் வி ஹாவ் கேப்சர்ட் இட். Most people treat all habits as equally difficult. This system acknowledges reality, and some habits cost more energy than others. The goal is not to eliminate friction. The goal is to understand where the friction exists and reduce it systematically. For example, நீங்கள் கவனிச்சிங்கன்னா எனக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரிக்ஷன் இருக்கிற இடம் 9, ஸ்லீப் பிஃபோர் 10:15 p.m. இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அது எங்கே எதனால் 9 இருக்குது, எப்படி வந்துட்டு
ஒரு நார்மலா 10, 15க்குள்ள நீ தூங்க போகணும் அப்படிங்கிறதுல, அதுல என்ன இருக்கு? அதுல ஏன் அவ்ளோ ஃப்ரிக்ஷன் இருக்கு? அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இட் இட் மேட்டர்ஸ் அ லாட். ஐ ஹேவ் கிவன் மச் மோர் பிரையாரிட்டி டு தட் ஸ்லீப் பிஃபோர் 10:15 பிஎம் அப்படிங்கிறது வி கேன் கேப்சர் இட். மேல இருக்க 7, 7, 7 3மே வந்துட்டு அது அதோட ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்லீப் பிஃபோர் 10:15 பிஎம் அப்படின்னா, எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான ஆக்டிவிட்டி இந்த லைன் ஐட்டம்ல அதுதான். ஏன் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கணும் பிளஸ் அட் த சேம் டைம் இருக்கிறதுலே அதுதான் ஹை ப்ரையாரிட்டியும் கூட. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வி நீட் ஃப்ரிக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நோ வேக்கப்ஸ் இன் பிட்வீன் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் அது ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேயும் வரல. அண்ட் அட் த சேம் டைம் அது லோ ஃப்ரிக்ஷன் ஸ்கேலில் இருக்குது. ஸோ ஐ மைட் நாட் ஏபிள் டு நாட் ஹாவ் டு கேர் அபவுட் இட் அ லாட். ஏன்னா தட் இட் செல்ஃப் இஸ் பிகமிங் அன் ஆட்டோமேட்டிக். The goal is not to eliminate friction. The goal is to understand where the friction exists. அர்த்தம் அதுதான். நம்மளால எலிமினேட் பண்ண முடியாது, ஆல் டுகெதராக முடியாது. பட் we have, if we understand it, we can reduce it. No wake ups in between appears strong. This suggests my sleep quality may not be the primary issue. This issue, instead of sleep timing, inflation, sleep initiation, evening behavior rather than sleep maintenance. For example, என்ன சொல்ல வரேன்னா, படுத்தா ஃபுல்லாக தூங்கிடுவேன் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ தூங்க போகிறதுலையும் எந்திரிக்கிறதுலையும் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, வாட் கன்சர்ன்ஸ் மீ? Sleep before 10:15 p.m. Friction scale 9 out of 10. This is the highest friction habit, weakest performing habit, and the most important habit in step. மூணுமே உண்மைதான். ஏன்னா இதுதான் இருக்கலே வெரி இம்பார்ட்டன்ட். இதில் தான் நான் கரெக்டாக நான் பண்ணுறது இல்லை. இதில் தான் நான் வந்துட்டு இருக்கலே இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ஒன்ல இருக்கிறது இதுதான். ஹை ஃப்ரிக்ஷனாக இருக்கிறது இதுதான். மூன்றுமே உண்மைதான். அதை நல்ல வேலை வி கேன் see it. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தெரியும், பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும். பட் ரைட் நவ் வி ஹாவ் அ டேட்டா, வி ஆர் சீயிங் இட் நவ். திஸ் அவுட் ஆஃப் 7 days யூ ஹாவ் ஒன்லி டன் ஒன் டைம். தென் யூ டோன்ட் கம்ப்ளைன் அபவுட் யுவர் எனர்ஜி ஆன் ஜிம், யுவர் என்ன சொல்கிறது, இன்னொரு கெஃபைன் சேஷட் வேணும் அப்படின்னு கேட்காது. ஏன்னா யூ இட் செல்ஃப் ஆர் நாட் ஹேவிங் இனஃப் ரெக்கவரி. நீ அதை கொடுக்கறதே இல்லை அப்படிங்கும்போது the data clearly shows. This matter because nearly every other habit is a downstream from it. Possible chain reaction. Late night, late sleep. ஒரு லேட்டாக தான் தூங்குறேன், அதனால நான் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். அண்ட் லேட்டாக எந்திரிக்கிறனால என்னால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் குவாலிட்டி ஸ்லீப் இல்லாதனால பிரெயின் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒர்க் ஆகாது. அதனால எனக்கு நிறைய காஃபி வேணும். தட் மீன்ஸ் இன்க்ரீஸ்டு காஃபி கெஃபைன் டிபெண்டன்ஸ் அண்ட் ரெடியூஸ்டு ரெக்கவரி. ஸோ தூங்காதனால என் பாடி அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 hours 6 hoursனால் பாடி அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகாது, பிரெயினும் அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகாது. அண்ட் பூர் ஆப்பிடைட் கண்ட்ரோல். அஃப்கோர்ஸ் நான் லேட்டாக தூங்குறதுனால எந்த இடத்துலையும் வந்துட்டு எனக்கு ஹங்கர் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் என்னோட சாப்பாடு எப்போ வேணும் எப்போ வேணாங்கிறது என்னால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ரெடியூஸ்டு கன்சிஸ்டன்சி, திஸ் அப்பியர்ஸ் டு பி அ பிரைமரி bottleneck. எக்ஸாக்ட்லி. ஆல் ரைட். நம்பர் 2, வேக் பிஃபோர் 6:30 AM, ஃப்ரிக்ஷன் ஸ்கேல் 6 out of 10. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கம்ப்ளைன்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 7 days I have done it 5 days, only 2 days are there. ஸோ அப்படிங்கும்போது there is a consistency, we can do it. So there is a momentum I have gained. So there is a possibility it can be improved. Next, Harahachibu and seed mix. These habits appear weak early in the week and much stronger later. This creates an important question. Did the habits improve or did the tracking improve? The answer changes the interpretation of the data. Answer வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, habits are getting improved. So I'm realizing the importance of Harahachibu and seed mix அப்படிங்கும்போது I'm realizing the importance. So the habit itself is improving. I'm taking care. Okay, நான் கரெக்டாக சீட் மிக்ஸ் இதை நான் எடுத்துக்கல அப்படின்னா ஐ வில் நாட் ஹாவ் அ குட் பவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஐ எம் பிகினிங் டு கேர். ஆல் ரைட். ஸோ வாட் ஐ நோட்டீஸ் ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
I do not have a discipline problem. I have a friction problem. Most habits show evidence that I know how to perform, I can perform, I do perform sometimes. For example, இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படி ஏன்னா அது பண்ணியிருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கில் இஷ்யூ, இட்ஸ் அபவுட் வில் இஷ்யூ அப்படின்னு இங்கே சொல்ல வரேன். திஸ் சஜஸ்ட் அ கன்சிஸ்டன்சி இஷ்யூ ரேதர் தென் அ கேப்பபிலிட்டி இஷ்யூ. டூ டைப்ஸ் ஆஃப் ஹேபிட் ஃபெயில்யூர் இருக்குது. டைப் ஏ, கேப்பபிலிட்டி ஃபெயில்யூர். ஐ டோன்ட் நோ ஹவ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு எப்படி எப்படி அலாம் இல்லாமல் எந்திரிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. தட்ஸ் கேப்பபிலிட்டி ஃபெயில்யூர். ஐ டோன்ட் நோ ஹவ், லேக் ஆஃப் நாலேஜ், ஸ்கில் ஆர் ரிசோர்ஸ். ஓகே, டைப் பி மட்டும் இன்னும் சொல்கிறேன். டைப் பி இஸ் அ கன்சிஸ்டன்சி ஃபெயில்யூர். அப்படின்னா ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் டு டூ பட் ஐ டோன்ட் டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. அப்படின்னா ஐல் ஜஸ்ட் ஷோ இட் டு யூ. இதான் எக்ஸாம்பிள். மெக்னீஷியம் எடுத்துக்கோங்க. ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு டேக் 2 capsules, அவ்வளோதான். பட் ஐ டோன்ட் டூ இட். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி ஃபெயில்யூர். இன்னொரு எக்ஸாம்பிள், சீட் மிக்ஸ். ஐ நோ எக்ஸாக்ட்லி ஹவு டு டூ. காலையில் எந்திரிச்சு சீட் மிக்ஸை கலந்தால் தான், ஊற வச்சாதான் ஐ கேன் ஹேவ் இட். ஐ நோ ஹவு டு டூ பட் இட் லேக்ஸ் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்குறோம். டன். ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் ட்ராக்கர் அப்பியர்ஸ் டு ஃபால் இன் டைப் பி. ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் கன்சிஸ்டன்சி ஃபெயிலியராக இருந்ததுன்னா இட் இஸ் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சிஸ்டம்மை நீங்கள் பழக டைம் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேர் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆஸ் லாங் அஸ் கொஞ்சம் மொமெண்டம் இருந்தாலே போதும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மொமெண்டம் இருந்தாலே போதும். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கேர். அவ்வளோதான். That's all. So this is actually encouraging because consistency problems are usually easier to solve than a capability problem. ஓகேங்களா? கீஸ்டோன் ஹேபிட் அனாலிசிஸ். எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வெறும் டயர் 1 மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா இது மட்டுமா தான் இருக்கும். இதுதான் கீஸ்டோன். அதோட ஹேபிட் அனாலிசிஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நான் 10:15 தூங்கிடணும், 6:30 AM எந்திரிச்சிடணும், கெஃபைனை வந்துட்டு 11 AM கன்சிடர் பண்ணக்கூடாது. மீதி எல்லாம் செகண்டரி தான். இந்த விஷயத்துக்கு மட்டும் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் போட்டாகணும் அப்படிங்கிறது தான் நவ் ஐ எம் கெட்டிங் அவுட் ஆஃப் த ரிவ்யூ ரைட் நவ். ஸோ திஸ் ஐ ஹாவ் டு என்ஷூர் த நெக்ஸ்ட் 7 days. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் 7 days எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு சின்ன விஷயத்தை நான் ஆட் பண்ண போகிறேன். I'll just show it to you. All right. So இது வந்து ஸ்டெப் 2 ஆஃப் வீக் 2. ஆஃப்டர் வேக்கிங் அப் have இதெல்லாம் லைக் ஆஸ் யூஷுவல் தான், யூ நோ இட், ஐ டோன்ட் ஹாவ் டு ரிப்பீட் இட். ஸோ இது வந்து ஸ்டெப் 2ல் ஒரு 4 விஷயம் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு ஆஃப்டர் வேக்கிங் அப் ஹாவ் சால்ட் வாட்டர் அண்ட் கிரியேட்டின் 5 grams. ஏன்னு உங்களுக்கு நான் முன்னாடியே வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இஃப் யூ ஆர் நியூ ஐ கேன் டெல் இட் டு யூ அகெயின். ஐ எம் டூயிங் அ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும் போது, நான் 17 hours ஃபாஸ்டிங் உடம்புல இருக்கும்போது யூ வில் பி லூசிங் அ லாட் ஆஃப் எலக்ட்ரோலைட் விச் மீன் சோடியம், பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் டெய்லி நீங்கள் இஃப் யூ டூ யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கும் போது யூ வில் பி லூசிங் அ லாட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். டாய்லெட் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் லூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ மைட் ஹாவ் டு ரெப்ளனிஷ் இட் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங். சால்ட்டு எடுத்துக்கணுன்னா ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடாது, ஸ்லோ அண்ட் ஜென்டல், அவ்வளோதான் கீ. டன். ஃபாஸ்ட் 17 hours ஃப்ரம் 10 PM டு நெக்ஸ்ட் டே 3 PM. அதுதான் என்னோடய ஃபாஸ்டிங் ப்ரோட்டோக்கால். 17 மணி நேரம். சரிங்களா? நீ பண்ணிடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஷோ அப் டு அ ஜிம் 4 days per week. இது என்னோட ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக. திஸ் வாஸ் மை ப்ரோட்டோக்கால். பிஸி டேஸ்க்கு இது சர்வைவ் ஆகும். ஏன்னா ஐ எம் நாட் த பர்சன் ஹூ கேன் டூ 7 days a week அண்ட் யூ ஷுட் நாட் டூ 7 days a week. ஏன்னா பாடி எப்பயுமே எலிவேட்டட் கார்டிசால், எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. 4 days இஸ் பெட்டர். ரிமைனிங் 3 days ஆக்டிவ் ரெக்கவரி, பாசிவ் ரெக்கவரி, லைட் ஒர்க் இருந்தாலே போதும். டன். அண்ட் ஃபைனலி மெட் ப்ரோட்டீன் 100 grams ப்ளஸ் a day. அட்லீஸ்ட் ப்ரோட்டீன் வந்து 100 grams ப்ளஸ் இருக்கணும். ஏன் 100 grams ப்ளஸ்? வெரி சிம்பிள் ஃபார்முலா. என் வெயிட் 70 இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 140 வேணும். ஏன்னா நான் ஐம் டூயிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ என் பாடி அப்போ தான் கரெக்டாக ரெக்கவர் ஆகும். தட்ஸ் ஆல். இப்போதைக்கு ஐம் நாட் மச் ஃபோக்கஸ்ட் ஆன் நான் என்ன சாப்பிட்றேன், எவ்வளோ சாப்பிட்றேன், கேலரி பிரேக் டவுன்லாம் இன்னும் அந்தளவுக்கு நான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. பட் இப்போதைக்கு ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ்
100 கிராமுக்கு மேலே இருந்தால் மட்டும் இப்போதைக்கு போதும். I'll slowly standardize. ஆல்ரைட். இப்போ ஸ்டெப் 2ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, which I already told you. ஸ்டெப் 2 வீக் 2ல ஒரு இந்த 4 திங்ஸில் ஒரு கீ பேட்டர்னை நீங்கள் முன்னாடியே நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் லிங்க்டு டு விச் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஏர்லியர். நான் ரெண்டாவதாக விஷயம் ஃபிக்ஸ் பண்ண போகிறது என்னோட நியூட்ரிஷன் தான் நான் சொல்லியிருப்பேன். நியூட்ரிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீடிங் ரெண்டுமே உள்ளே வந்துடும். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்த்துருந்துருக்கோம். தட்ஸ் ஆல். சரிங்களா? இதை இது ப்ளஸ் இது ரெண்டையும் சேர்த்து நான் பண்ண போகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு கொஷின் நீங்களாக இருந்தால் நான் இதை கேட்டுப்பேன். டேய், நீ இதையே மாஸ்டர் பண்ணலை, யூ ஹாவ் நாட் மாஸ்டர் திஸ் அட் ஆல், ஸோ ஒய் ஆர் யூ ஆடிங் 4 ஆஃப் திஸ் அகெயின்? ஸோ திஸ் வில் ஓன்லி கிரியேட் மோர் ஸ்ட்ரெஸ் டு யூ அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே நீ மாஸ்டர் பண்ணலை, அப்படியே இந்த 4 விஷயத்தை நீ ஆட் பண்ண போகிற அப்படிங்கிறத நீ கேட்கலாம். ஓகே, ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அப்படின்னா, ஜஸ்ட் ஷோ யூ மை ட்ராக்கர், திஸ் ஒன். இந்த 2 நாள் தான் என்னோட அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடிஞ்சது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுத்தது இதுதான். ஸோ இந்த 8, 9 இது மட்டும் 2, 3, 4ன்னு இருந்திருந்ததுன்னா ஐ ஷுட் நாட் டூ இட். ஐ ஷுட் டேக் ஃபியூ மோர் டைம் டு கேர் வாட் ஐ டிசைடட். நான் என்ன டிசைட் பண்ணனோ அதை இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து இன்னும் கொஞ்சம் நான் அதை நான் பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் இந்த 2 நாள் எனக்கு அந்த மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் மீன்ஸ் ஐ கேர். நவ் ஐம் ரெடி டு டேக் ஃபியூ மோர் டாஸ்க்ஸ். தட் இஸ் அ திங். அதை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாட் ரியலி ஹேப்பன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஐ எம் கோயிங் டு எண்ட் திஸ் வீடியோ ரைட் அவே பிகாஸ் திஸ் இஸ் ஆல் யூ ஷுட் நோ ரைட் நவ். அப்கமிங் டேஸில் என்னாச்சு அண்ட் அப்கமிங் டேஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வில் ஹாவ் அ செப்பரேட் வீடியோ. பட் ரைட் நவ் திஸ் இஸ் இனஃப் ஃபார் நவ் அண்ட் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. ஸோ திஸ் இஸ் ஹவு வி லாஜிக்கலி அனலைஸ் எவ்ரிதிங். சரிங்களா? ஸோ அகெயின் நான் இன்னொரு விஷயத்தை நான் ரீஇட்ரேட் பண்ணணும்னா, ட்ரீட் யுவர் செல்ஃப் ஜென்ட்லி. டு நாட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் உங்களால் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியும்? ஸோ ஹேபிட் வில் பிகம் ஆட்டோமேட்டட் ஓன்லி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ரிக்ஷன். எதனால் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு அதை ஜென்டலாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட சிஸ்டம் ஒர்க் ஆகும். தட்ஸ் இட். ஸோ ஆல்சோ ஐ எம் அவைலபிள் டு ஹாவ் அ ஒன்-ஆன்-ஒன் வர்ச்சுவல் டிஸ்கஷன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துட்றேன். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அப்ரோச் மீ. வி கேன் ஹாவ் அ டிஸ்கஷன். உங்களோட லைன் ஐட்டம்ஸ், உங்களோட டாஸ்க், உங்களோட லைஃப்பை நான் புரிஞ்சுக்கிறேன். பேஸ்ட் ஆன் தட் we can discuss, collaborate and create your own system design. All right, over and out.